இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா, வாயில புண்ணா இருக்கு. இது கேன்சரா இருக்குமோ? இல்ல கேன்சரா மாறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு ரொம்ப பயந்து என்கிட்ட வந்தாங்க. இந்த வாயில இருக்க புண்ண பார்த்தீங்கன்னா, ஒயிட் பேட்சஸா இருக்கு. சுத்தி ரெட் கலர்ல வீங்கி இருந்தது. இந்த வாய் புண்ணு பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்லயும் இருந்தது. ஓரல் கேவிட்டில லெஃப்ட் சைட், ரைட் சைட் எல்லா சைட்லயும் இருந்தது. இத நாங்க வந்து ஓரல் லைக்கன் பிளானர்ஸ் சொல்லுவோம். இது கேன்சர் கிடையாது. ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். கம்ஸ்ல கூட பாருங்க ரெட் பேட்சஸ் மாதிரி சிவியரா இவங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னா என்ன? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு டெரரிஸ்ட் வந்து இன்வைட் பண்றாங்கன்னா, நம்ம சோல்ஜர்ஸ் அவங்கள அட்டாக் பண்ற மாதிரி தான் நம்ம பாடியில பாக்டீரியா ஒரு வைரஸ் உள்ள வரும்போது, நம்ம இம்யூன் செல்ஸ் அத அட்டாக் பண்ணுது. பட் சில நேரம் இம்யூன் செல்ஸ் கன்ஃப்யூஸ் ஆகி நம்மளோட ஓன் செல்ஸே அட்டாக் பண்ணும்போது தான் இந்த மாரி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் வருது. இது சிவியர் ஃபார்ம் ஆஃப் லைக்கன் பிளானஸ். இத வந்து எரோசிவ் லைக்கன் பிளானஸ் சொல்லுவோம். இது வந்து சிவியர் அல்சர்ஸ் மாரி வந்து பர்னிங் சென்சேஷன் ரொம்ப சிவியரா இருக்கும். இதோட காசஸ் பார்த்தீங்கன்னா, ஷார்ப் டீத் அதாவது பல்லு வந்து அங்க உடைஞ்சிருக்கு பாருங்க. அதனாலயும் வரலாம். மெயின் காஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்னால வருது. இங்க வந்து கம்ஸ்னால சிவியர் எரோசிவ் லைக்கன் பிளானஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் எக்ஸர்சைசஸ் பண்றது இந்த லைக்கன் பிளானஸ கொஞ்சம் குறைக்கும். ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்னாலயும் வருது. இல்ல நம்ம போடுற சில மெடிகேஷன்ஸ்னாலயும் வருது. ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங்க கம்ப்ளீட்டா குவிட் பண்ணாதான் இந்த லைக்கன் பிளானஸ் வந்து கேன்சரா மாறத நம்ம தடுக்க முடியும். இந்த மாதிரி ஓரல் லைக்கன் பிளானஸ் இருக்கும்போது அதோட காசஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ இதுக்காக பயப்படாம ஒரு டென்டிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்றது நல்லது.